நாங்க இப்பதான் புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம். அது ப்ராசஸ் ஆயிட்டே இருக்குது. இன்னும் 2 வருஷம் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம இந்த பழைய ஹோம் டூர் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய புக் ரேக்கு. இங்க வந்துட்டு எங்க தாத்தா படிச்ச புக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு எங்க அப்பா படிச்ச புக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு எங்க அக்கா, அப்புறம் நானு, எல்லாரும் படிச்ச புக் எல்லாத்துக்குள்ளதும் இங்க தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதை க்ளீன் பண்ணவே மாட்டோம். க்ளீன் பண்ணணும்னா தலை வெடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுதான் எங்க வீட்டு சோஃபா. எப்படி இருக்கு? ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். நல்லா இருக்கா? ஏடி பூமாரி, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கேமராக்கு முன்னாடி என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஏபா, இது புது ட்ரெஸ் இல்ல, இது பழைய ட்ரெஸ். பத்துக்கோ, நான் நம்ம வீட்டு ஹோம் டூர் போட்டுட்டு இருக்கேன். பூமாரி, சிரிப்பு காட்டாத பூமாரி. இது என்ன பெரிய மாட மாளிகையா ஹோம் டூர் போடுறதுக்கு? இப்ப மாட மாளிகையா இருந்ததா ஹோம் டூர் போடணுமா என்ன? நான் எப்படி இருந்தாலும் போடுவேன். நீ தூர போட, நீ பக்கத்துல இருந்தா பேசவே வராது. வா பூமாரி, உன அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டடி டேபிள். இந்த டேபிளில் தான் நாங்கள் உட்காந்து படிப்போம். ஆனால் நான் இந்த டேபிளில் தான் முக்கால்வாசி நாள் தூங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன். எங்கள் அம்மா ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன் பூமாரி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு? என்னடா டூர் போறீங்களா? அம்மா, நான் ஹோம் டூர் போட்டுட்டு இருக்கேன். எந்த ஊருக்குள்ள போற? அந்த முழு ஊரடங்களே. அம்மா, ஹோம் டூர்னா நம்ம வீட்டை சுற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, பெட்ரூம், கிச்சன், ஹாலு அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமையும் நான் சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். இது தெரியாமல் டூருன்னு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்து என்னத்தையோ பண்ணி தோலை, வெளியில போகாம. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சனில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் நான் வெறும் தண்ணி மட்டும் தான் எடுத்து குடிப்பேன். ஜில்லுன்ட்டு வேறு எதுவுமே இருக்க மாட்டேன். எனக்கு அப்படிக்கும் நாரும். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் ஒரு ஜிங்க் இருக்கும். இந்த ஜிங்க்கில் நான் சாப்பிட்டுட்டு கை மட்டும் தான் கழுவுவேன். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு கபோர்டு உண்டு. அந்த கபோர்டுக்குள்ளே பாத்திரம் வளர்க்குவாங்கல்ல, அதுக்குள்ளே ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த சோப்பு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்புறமேட்டிக்கா அதுக்கு பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி கபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மல்லிகை ஜாமான், அந்த மிளகு, கடுகு, அதுக்கப்புறம் இந்த ஆயில், அந்த மாதிரி அரிசி, பருப்பு, அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கபோர்டில் இருக்குல்ல, அந்த கபோர்டில் எங்கள் அம்மா யாருக்கும் தெரியாமல் பண்டத்தை ஒழிச்சு வைப்பாங்க. ஏன்னா நானும் எங்கள் அக்காவும் சண்டை போடுவோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பூமாரி எங்க ஏறி கிடக்கா மிளகு கடுகுன்னுக்கிட்டு கீழேங்களா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்ஸிக்குள்ள ஜார் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இந்த கபோர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ மேலே தானே நிற்க கீழேங்களா? இல்லை கீழே இறங்கி தொலை, கையை காலை முடிச்சு போட்டுறாதே. அம்மா, நான் உன்னை என்னம்மா பண்ணேன்? நான் பாட்டுக்கு என் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்ல நான் vlog போட்டுட்டு இருக்கேன். ஏம்மா உயிரை வாங்குறேன்? வந்து என்னத்தையோ பண்ணி தொலை, வெளியில போகாம இருந்தா சரிதான். ஒரு நாளும் சமையலற பக்கம் வர மாட்டா. இன்னைக்கு அடுப்படி டர்ரு போடுறவளா? அடுப்படி டர்ரு. இவளுக்கு அடுப்படியில் சீனி எதில் இருக்கு, உப்பு எதில் இருக்குன்னு கூட தெரியாது. அடுப்படி டர்ரு போடுறவளா? டர்ரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் என்னோட ஃபேன்ஸ் தானே நீங்கள் எல்லாரும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாத்ரூம் டூர் போகலாமா? வாங்க. பாத்ரூமும் ஒரு நாள் கழுவ கூட மாட்டா. இல்லை பாத்ரூம் டூர் போகிறவளா? பாத்ரூம் டூர். அம்மா, ஞாபகப்படுத்திட்ட பத்தியா? சமமா, நீ உண்மையிலே உன்னை பாராட்ட தான் செய்யணும். என் மானம் கப்பல் ஏறி இருக்குமே. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கழுவி போட்டுருவோமா? நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக நம்ம எல்லாரும் பாத்ரூமை விட நம்ம பாத்ரூம் நல்ல நீட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு டூர் போட்டுருவோமா? சரியாம்மா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பெட்ரூம் டூரும் பாத்ரூம் டூரும் பார்க்கலாம். இன்னைக்கு எங்கள் அம்மா கொஞ்சம் மூட் அவுட்டில் இருக்காங்க, அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பூமாரி ட்ரெண்டிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிங் டிங் டிங்.